ஆர்மி buddies. இன்றைக்கி நம்ம ஆரமோட எஃப்எஃப்னா யூஆர் ஜஸ்ட் மை ஹஸ்பண்ட் ஜூனி அதோட வந்து ஃபோர்த் பார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்கடா வித்தவுட் எனி டிலே நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நான் வந்து போன பாட்டில் எதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா ஈஷா வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது வயன் ஈஷா கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு நாம்ஜின் கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்லிமா அப்படின்ட்டு வந்துட்டு வயனோட இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடவும் வந்துட்டு நாம்ஜின் வந்துட்டு வேகமாக திரும்பி இருந்திருப்பாங்க. ஓ, இந்த பொண்ணு இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருந்திருப்பாங்க. வாங்கடா இப்போ நம்ம வந்து அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நாம்ஜின் இந்த மாதிரி திரும்பி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு திரும்பி இருக்கும்போது வந்து இப்போது வயன் அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு நின்றுருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நாம்ஜின் கண்ணை மூடி டீப் ஸ்பைட் பண்ணும்போது, அதாவது மூச்சை இழுத்து விடும்போது கண்ணை மூடி மூச்சை இழுத்து விடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற முன்னாடி பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா. அதாவது ரெட் ட்ரெஸ் கொஞ்சம் உலருது நாக்கு. ஸோ அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அது வந்துட்டு வந்து இப்போ நாம்ஜினோட கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. ஸோ வந்துட்டு நாம்ஜின் அவங்களே வந்துட்டு நாம்ஜின், நீ அந்த மெசேஜ் பண்ணுற பொண்ணு தான் நீ லவ் பண்ணுற, நீ ஸ்லிப் ஆகாத, வேறு ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை மட்டும்தான் நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது மாதிரி ஸ்லிப் ஆகிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயனோட அந்த இப்போ நின்றுக்கிட்டு இருக்க அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் நின்றுட்டு இருக்கிற அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போயிருந்துருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்துட்டு என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து வயன் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ வந்து இங்கிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்கும்போது ஸோ வந்துட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு வந்துட்டு சரி ஓகே, இது பொண்ணும் இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ வேறு எந்த பொண்ணாக இருக்கும், யாராக இருக்கும், அவள் இன்றைக்கி வந்திருக்காளா வரலையா, இங்கே இருக்காளா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நாம்ஜின் வந்து யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள சுற்றி வந்துட்டு வேறு க்ரௌடு வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லாம் அவங்கள நாம்ஜினை சுற்றி சைன் வாங்கிட்டு அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ நின்றுட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கிட்டு வந்து பின்னாடி வந்துட்டு வயனை வந்து ஈஷா கூப்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, நம்லிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு வயன் வேகமாக திரும்பி லூஸு இப்போ ஏன்டி இந்த நேமை சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன வயன், நீ தானே எங்கேயாவது வெளியில் போனால் இந்த நேமை சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கிறேன், அதனால தான் நான் கூப்பிட்டேன் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ வந்து வயன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு வயன் வந்துட்டு அந்த ப்ரோக்கன் வாய்ஸில் சொல்கிறாங்க, ஈஷா இங்கே பாரு ஈஷா, நான் வந்து வெளியில் என்னோட ஹஸ்பண்டு சொன்னேன், பட் அவன் இப்போ என்னோடய கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கிறான், ஆனால் அவன்கிட்ட என்னால் போக முடியலை ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரோக்கன் வாய்ஸில் அழுதுகிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஈஷா வந்துட்டு ஃபன்னியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் வந்து அவங்க வந்து இந்த சீரியஸான மூடுக்கு வராங்க ஈஷா. ஸோ இப்போ தான் புரியுது. ஸோ அவள் வந்து பிடிஎஸ்ன்னு பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ வயன் ஆரம்ப வந்து அதாவது நாம்ஜின் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஈஷா நினைக்கிறப்போ வந்து இவள் லூஸ் ஆரமெண்டல் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக எடுத்துகிட்டு விட்டுருந்துருப்பாங்க. ஸோ பட் வந்து இப்போ அவங்க அழுவும் போது தான் வந்து தெரியுது அவள் எந்த அளவுக்கு வந்து நாம்ஜின் வந்து டெப்த்தாக லவ் பண்ணுறா அப்படின்றது வந்துட்டு தெரியுது. ஸோ வந்துட்டு அவள் வந்து அந்த லெவலில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஈஷாவுக்கு புரியுது. ஸோ வந்துட்டு வேகமாக வந்துட்டு வயன் அழுவாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ரப் பண்ணிவிட்டு அந்த தட்டி விடுவோம் இல்லையா, டப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணி டப் பண்ணுறாங்க. ஸோ டப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, ஐ எம் சாரி வயன், நீ இந்தளவுக்கு சீரியஸாக இருப்பான்னு எனக்கு தெரியாதுடி, நீ இந்த மாதிரி வந்து நாம்ஜினை இந்த அளவுக்கு விரும்புவேன்னு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நீ நின்றுக்கிட்டு இருக்கையில், அதாவது அவன் கிட்ட கூட போக முடியாமல் நீ தவிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிற, பட் நான் ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி அப்படின்ட்டு அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அடிச்சுட்டு வந்துட்டு நான் அந்த ஹக்கை ப்ரோக் பண்ணிவிட்டு, வயன் இங்கே பாரு, இதுதான் உனக்கு கிடச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க, போய் அவன்கிட்ட உன்னோட லவ்வை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எப்படி என்னால் அவன் கிட்ட கூட போக முடியலடி, போகலான்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று தடுக்குதுடி அப்படின்னு சொல்கிறாங்க.
பைத்தியம், இந்த அளவுக்கு லவ்வை நீ மனசில் வச்சுக்கிட்டு அந்த லவ்வை என்கிட்ட சொல்லக்கூடாதுடி, அதுக்கு தகுதியாக அது நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கக்கிட்ட சொல்லணுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்ல வந்துட்டு வயன் இங்கே பாரு, இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ, பிகாஸ் இன்னும் 2 days நீ வந்து ஊருக்கு கிளம்புறதா இருக்குது. ஸோ உங்கள் டேடி ஃபோன் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குடி, 2 days நான் இன்னும் கிளம்பணும்ல, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறாங்க. எஸ்டா ஊரில், அதாவது இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவில் வந்து வயனோட டேடி வந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து 2 days கிளம்பி வாமா, அவங்களுக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து எல்லாம் செட் ஆயிடுச்சா, எல்லாம் வந்து ஓகே தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வயனை இந்தியாவுக்கு கிளம்பி வர சொல்லியிருந்திருப்பாங்க வயனோட டேடி. ஸோ வந்துட்டு வயன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கையில் வந்து அது வந்து இப்போ வந்து வயனுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஞாபகம் வந்துட்டோன்னே, ஆமாண்டி ஈஷா, நீ சொல்கிறதும் சரி தான், இதுக்கப்புறம் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போயே அவன்கிட்ட வந்து என்னோடய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பி நாம்ஜூன் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு கையை நீட்டுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த டயத்தில் வந்துட்டு நாம்ஜூன் வந்து அங்கேருந்து போகிறாங்க வேகமாக. ஸோ நாம்ஜூன் சைடு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பிஏவை கூப்பிட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ஒரே ஹெடேக்காக இருக்குது, நான் வந்து என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிஏ கேட்பாங்க, கூட வந்து பாடி கார்ட்ஸ் யாரையாவது அமுச்சு விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அமுச்சுடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நாம்ஜூன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் மட்டும் போகிறேன் என்னோடய ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிடுங்க, ஒன்றும் இல்லை, வெறும் ஜஸ்ட் ஹெடேக் மட்டும்தான், நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக பிஏவை கூப்பிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளம்பும் போது தான் வந்து இங்கிட்டு வந்து ஒயன்னு கூப்பிட்றதுக்காக கையை நீட்டியிருந்திருப்பாங்க, நாம்ஜூன் அப்படின்னு கூப்பிட்றதுக்காக கையை நீட்டியிருந்திருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் போயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்து ஒயனை கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் காதில் அது வந்து விழுந்திருந்திருக்காது, பிகாஸ் வந்து ஒயன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் வந்து கூப்பிட வந்து முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வேகமாக போயிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஈஷா சொல்கிறாங்க, அவங்க போகிறாங்கடி, டக்குன்னு போடி, இந்த வாய்ப்பை நழுவ விட்றாதடி, போடி அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ போடி அப்படின்னு புஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க ஈஷா. ஸோ வயனை வந்துட்டு ஓகேடி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் எங்கே இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஸோ போகும்போது வந்துட்டு ஒரே க்ரௌடாக இருக்குது, நான் வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்டில் வந்து நாம்ஜூன் மேலே வந்து கண்ணை எடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது வந்து நாம்ஜூன் லிஃப்ட்டை ஏறிடுறாங்க. ஸோ லிஃப்ட் ஏறி அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு மாடி ஏறிடுறாங்க. ஸோ அவங்களோட ரூம் வந்து 3வது மாடியில் இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே தான் வந்து அவங்க அங்கே மேலே போகிறதுக்கு வந்துட்டு அவங்க லிஃப்ட் ஏறிடுறாங்க. பட் இது வந்து ஒயன் கவனிக்கலை, பிகாஸ் இந்த க்ரௌடாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒயனை வந்து இடிக்கவும் ஒயனை வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து தலையை திருப்பி இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நாம்ஜூன் வந்து லிஃப்ட் ஏறி மேலே போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்ப்பாங்க. ஸோ அதாவது அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் லிஃப்ட் ஏறி மாடிக்கு போனது வந்து ஒயன் கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் லிஃப்ட்டு கிட்ட தான் ஸ்டில் வந்து நிற்கிறாங்க ஒயன். ஸோ வந்துட்டு அங்கே தேடுறாங்க, எங்கிட்டு போனாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தேடுவோம் இல்லையா அந்த பதட்டத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒயன் வேகமாக தேடுறாங்க. ஸோ இப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒருவேளை மாடிக்கு எதுவும் போயிருப்பாங்களா, ஓகே இங்கே தான் அவங்க தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரூம்ஸில் தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த டாக்ஸிக்காரன் வந்து அந்த டாக்ஸிக்காரனும் ஆர்மி தானே. ஸோ வந்து அதாவது அன்றைக்கி வந்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஹோட்டலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவங்க இங்கே தான் வந்து தங்கியிருந்து பார்ட்டி 2 days பண்ணுற மாதிரி அப்படின்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்துருப்பான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பையன் தான் சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்து திடீர்னு வந்து ஒயனுக்கு இது ஞாபகம் வருது. ஸோ ஞாபகம் வந்துட்டு ஓகே அப்போ வந்து நம்ம வந்து மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து லிஃப்ட்டில் ஏறுறாங்க. ஸோ லிஃப்ட்டில் ஏறி மாடிக்கு போகிறாங்க. ஸோ வந்துட்டு 2வது மாடிக்கு போயிட்டு வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே அவங்க ரைட் சைடு பார்க்குறாங்க, லெஃப்ட் சைடு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு காக்கா கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சவுண்டுமே இல்லை. இது என்னடா இது, யாருமே இல்லையே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அந்த சைடு வந்து
அந்த சைடு போய் பார்க்குறது, இந்த சைடு போய் பார்க்குறது. அதாவது வந்துட்டு அந்த பில்டிங் எப்படின்னா வந்துட்டு சதுரம் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அது பெரிய ஹோட்டல் இல்லையா? ஸோ அது வந்து பெரிய ஹோட்டல் சதுரம் மாதிரி இருக்கும். சதுரம்னா ஸோ 4 வே இருக்கும், 4 வழி இருக்கும். ஸோ வந்துட்டு லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா 4 வழி இருக்கும். அதாவது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு வழியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வழியும் இருக்கும். அதாவது அந்த வேவும் இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து அந்த சைடு போகணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த வே வந்து மடங்கி மறுபடியும் வந்துட்டு இன்னொரு வே வரும். ஸோ அது மடங்கி இன்னொரு வே வரும். ஸோ அந்த மாதிரி கட்டம் அப்படின்னா ஸோ அது எப்படி இருக்கும்? ஸோ மடங்கி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. ஸோ நாம்ஜின் வந்து இங்கே போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அங்கே யாரையுமே காணோம். ஸோ வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்து பூட்டி இருக்க மாதிரி தான் எல்லா ரூம்ஸும் இருக்குது. ஸோ வந்துட்டு பூட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலில் எப்படின்னா வந்துட்டு வெளியில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ க்ரீன் கலர், ரெட் கலர். ஸோ அந்த இருக்கிறாங்க அப்படின்னா க்ரீன் கலர் லைட்டு காட்டும், இல்லை அப்படின்னா வந்துட்டு ரெட் கலர் லைட்டு காட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லா ரூம்லேயும் வந்து சொல்லி வச்ச மாதிரி ரெட் கலர் மட்டும்தான் காட்டுது. ஸோ பிகாஸ் வந்து அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? பிடிஎஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த ஹோட்டலில் தங்கியிருந்து 2 days பார்ட்டி பண்ணுற மாதிரி. ஸோ வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அந்த 2வதுல இருக்கிற மாடி எல்லா டோர்ஸ்லையுமே வந்துட்டு ரெட் லைட் மட்டும் எரியிற மாதிரி. ஸோ அந்த லைட் எரியுது. ஸோ வந்துட்டு வயனுக்கு வந்து புரியல, இது என்ன ரெட் லைட்டாக எரியுது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வயன் அந்த இடத்துக்கு புதுசு தானே. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அதில் யோசிச்சுக்கிட்டே வந்து ஓகே இங்கே யாரும் இல்லை போல இருக்குது, நம்ம தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லிஃப்ட்டு போய் ஏறுறாங்க. ஸோ லிஃப்ட்டில் போய் ஏறிட்டு மறுபடியும் வந்துட்டு ஓகே நம்ம இந்த தடவை வந்து 3வது மாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடிக்கு போய் லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிடுது. ஸோ வந்துட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த மாடியிலே மறுபடியும் அதே வே தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு பார்க்குறாங்க, அங்கேயும் யாரையுமே காணோம். ஸோ வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ எந்த சத்தமுமே இல்லை. ஸோ யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கிட்ட நாம்ஜுனை பார்க்கலாம். ஸோ நாம்ஜுன் வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதாவது லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ரூமுக்கு போகிற வரைக்கும் நடந்து போகிறதுக்கு ஒரு இடம், அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? லிஃப்ட்டு டு உங்கள் ரூமுக்கு அதாவது அவங்க ரூமுக்கு போகிற வரைக்கும் நடந்து போகிறதுக்கு ஒரு வே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வே வந்து ரொம்பவே வந்து தூரமாக போய்கிட்டே இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டல். ஸோ அது வந்துட்டு ஒரு ரூமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய ஹோட்டல். ஸோ நாம்ஜுன் இருக்க ரூமுக்கு இப்போ அவங்க போகணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் வந்து நடந்து வாக்கிங் பண்ணி போய் தான் வந்து நாம்ஜுனோட ரூமுக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரன் பிடிஎஸ் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு ஒரு எபிசோடு வரும் இல்லையா? ஜேகேக்கு மட்டும் பெரிய ரூமாக கொடுத்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து ஜேகே இருந்துட்டு அந்த ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு எபிசோடு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எபிசோடில் வந்து ஜேகேக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? பெரிய ரூமாக. ஸோ அந்த மாதிரி ரூம் வந்து அந்த ரூமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ரூம் பெரிய ரூம். ஸோ வந்துட்டு ஒரு ரூமே வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் தானே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு ரூமுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு ரூமுக்கு போகிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா வந்து நாம்ஜுனோட ரூமுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் இல்லையா? ஸோ லிஃப்ட்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். ஸோ நாம்ஜுன் வந்து அவங்க லிஃப்ட்லேருந்து இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கிட்ட வந்து திடீர்னு வந்துட்டு லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நாம்ஜுன் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுறாங்க. யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வருது. பிகாஸ் நாம்ஜுன் மட்டும்தானே வந்திருந்துருப்பாங்க. அவங்க அங்கே வர்ற அந்த 3வது மாடியை வந்து பிடிஎஸ்க்காக வந்து அலாட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து வேறு யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிடிஎஸ்க்கு மட்டுமே அலாட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு
நாம்ஜன் வந்து பிஏட்டு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, பாடி கார்டெலாம் வேணாம், நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. இப்போ வந்து லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்கவும் நாம்ஜன் வந்து யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நிற்கிற இடத்துலையே வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருந்துருவாங்க. ஸோ மறுபடியும் வந்து அவங்க போன வழியிலேயே வராங்க நடந்து. ஸோ நடந்து வரவும் வந்துட்டு இங்கிட்டு ஒயன் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ரைட் சைடு வந்துட்டு ஒரு வே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வேல வந்து போய் பார்க்குறாங்க, இந்த டோர் இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கவும் வந்துட்டு யாருமே இல்லை. நாம்ஜன் வந்துட்டு லெஃப்ட்டு வே சைடாக போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு தூரமாக போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து லிஃப்ட்டு இறங்கி நம்ம ரைட்டு வே சைடும் பார்க்கலாம், லெஃப்ட் வே சைடும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து ரைட்டு வேயாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் வேயாக இருந்தாலும் சரி, தூரமாக போய் வளைஞ்சாலுமே கூட அந்த முக்கில் நிற்கிறவங்கள வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வே இருக்கும். பட் நாம்ஜன் வந்து லெஃப்ட் சைட் போய் திரும்பி இருந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்து திரும்பி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஒயன் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ வந்து இப்போ வந்து நாம்ஜன் வந்து மறுபடியும் அவங்க வந்த சைடே வராங்க. ஸோ வரும்போது வந்துட்டு பார்க்குறாங்க, அதாவது அந்த வளைஞ்சி அவங்க நடந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ மறுபடியும் அந்த சைடே வளைஞ்சி வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை லிஃப்ட்டுக்கிட்ட. ஸோ ஒயன் வந்து லிஃப்ட்டுக்கிட்ட இருந்து ஸோ அவங்க ரைட் சைடு வந்துட்டு அங்கிட்டு போயிருந்திருப்பாங்க, யாரோ இருக்காங்களா, நாம்ஜன் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நாம்ஜன் வந்து இந்த சைடு லிஃப்ட்டை பார்த்துருப்பாங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இருக்க சைடு வந்து இந்த சைடு அவங்க போன வழியிலேயே போய் ரூமுக்கு போயிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சைடே போய் மறுபடியும் பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஒயன் அங்கேருந்து இந்த சைடு வந்திருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இங்கிட்டு யாரும் இருக்காங்களா அப்படி இங்கிட்டு போய் பார்க்கலாம், லெஃப்ட் சைடு போய் பார்க்கலாம், அதாவது யாரும் இல்லை. ஸோ நாம்ஜன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாம்ஜன் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வே சைடு வராங்க. இப்போ நாம்ஜன் வந்துட்டு ஒயன் வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ரைட்டு வே அந்த மாதிரி மாறி வந்துட்டு 2 பேரும் வந்து மாற்றி பார்த்துக்கல. ஸோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம்ஜன் வந்து யாராவது பின்னாடி வந்திருப்பாங்களா, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு தாட்டில் வந்து நாம்ஜன் தேடிக்கிட்டு இருக்காங்க, யாரும் இருப்பாங்களா அப்படின்ட்டு. இந்த சைடு ஒயன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாம்ஜன் எங்கிட்டு போனாங்க அப்படின்றது தெரியாமல் இங்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ முணங்கிக்கிட்டே தேடுறாங்க, இது என்ன ஹோட்டலு, தலையே குழம்புது, மறுபடியும் எங்கே சுற்றினாலும் நம்ம லிஃப்ட்டுக்கிட்டே வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக பயந்துக்கிட்டே வராங்க. பிகாஸ் வந்துட்டு அங்கிட்டும் சுற்றி பார்த்தாங்க, இங்கிட்டும் சுற்றி பார்த்தாங்க, யாருமே இல்லையா. ஸோ வந்து அவங்க மட்டும் இப்போ நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ அது பெரிய ஹோட்டல் இல்லையா. ஸோ யாருமே இல்லை, அவங்க மட்டும் அந்த சைடு நிற்கிறாங்க, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஸோ வந்துட்டு அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பயம் வரும் இல்லையா. ஸோ அவ்வளோ பெரிய ஹோட்டல், அது யாருமே இல்லை, நம்ம மட்டும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு பயமாக இருக்கும். ஸோ நம்ம நிற்கிற அந்த இடத்துலையே யாருமே இல்லைன்னா ஒரு பயம் வரும் இல்லையா. ஸோ உள்ளே இருக்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒயன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு இருக்க வந்து ஒயனுக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாகுது. ஸோ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடே வராங்க. ஸோ ஒயன் சரிக்கிட்டே போய் பார்ப்போம், மறுபடியும் நாம்ஜன் வந்து போய்கிட்டு இருக்காங்களா, வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகும் வந்துட்டு நாம்ஜன் வந்துட்டு அவங்க வளைஞ்சி வந்திருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறதுக்கு வளைஞ்சி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு வளைஞ்சி வராங்க. ஸோ அந்த சைடு வந்து வளைஞ்சி வரும்போது மறுபடியும் அவங்க ரூமுக்கு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு மறுபடியும் அவங்க இன்னொரு முக்கை வந்து கடக்கணும் இல்லையா, திரும்பி வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்துட்டு கரெக்டாக வந்து ஒயனும் இந்த சைடு வராங்க. ஸோ அவங்க வந்து யதார்த்தமாக திரும்பி பார்த்துக்கிட்டே வராங்க. ஏன்னா வந்து அவங்க பயந்துக்கிட்டே வராங்க இல்லையா. ஸோ யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வராங்க, திரும்பி பார்த்துக்கிட்டு. ஸோ பின்னாடி முன்னாடி பார்க்குறாங்க. ஸோ பார்க்க வந்து எய்த்தாப்லேயே நாம்ஜன் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஸோ நிற்க வந்து இப்போ தான் ஒயனுக்கு உயிரே வருது. ஸோ வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து உள்ளாருக்கு அப்படியே லபக்கு அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் பயத்தில். ஸோ வந்துட்டு நாம்ஜனை பார்க்கவும் வந்துட்டு கண்ணில் வந்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது ஒயனுக்கு. ஸோ வந்துட்டு வேகமாக போய் நாம்ஜனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே அழுகுறாங்க, நான் பயந்துட்டேன், நீங்கள் எங்கே போனீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் பேசிக்கிட்டே அழுகுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது வந்து நாம்ஜனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ வந்து அவங்க என்ன நினச்சி தேடி இருந்திருப்பாங்க, நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து
நாம்ஜூனை வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட எதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படின்னு நினச்சி தேடி வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்படி திடீர்னு வந்துட்டு ஒயன் வந்து ஹக் பண்ணவும், அதாவது நம்ம கீழே பார்த்த அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆகி போய் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹக் பண்ணவே இல்லை. ஒயன் வந்து ஹக் பண்ணலை நாம்ஜூன். ஒயன் தான் வந்து நாம்ஜூனை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டு எங்கே போனீங்க, நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு எங்கே காண போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி சாரிடா இந்த மாதிரி வந்து அவங்க தேடிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு வந்துருந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க கொரியனில். ஸோ நாம்ஜூன் வந்துட்டு அந்த ஹக்கை ப்ரோக் பண்ணிவிட்டு, என்னாச்சு, ஏன் பயந்து போயிருக்கீங்க நீங்கள், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வந்து உங்களோட ரூம் வாசலில் தான் வந்து நின்றுருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒயன் வந்து கிட்டக்க வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்து நாம்ஜூன் வந்து அவங்க ரூம்குள்ளே போகலான்னு வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு எய்தாப்லேயே ஒயன் வந்துருந்துருப்பாங்க இல்லையா? ஐயோ எனக்கு குழம்புது பேசுகிறது. ஓகே, அப்போ தான் வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் வாட்டர் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டோன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டரெல்லாம் முடிச்சிட்டோன்னே வந்துட்டு அந்த நாம்ஜூனுக்காக எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிஃப்ட்டு, அந்த தாஜ்மஹால் கிஃப்ட்டு, லவ் ஆஃப் த சிம்பிள். ஸோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கவும் வந்துட்டு நாம்ஜூனுக்கு வந்து அது புரியலை. ஸோ என்ன அவங்க கிஃப்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. பட் வந்துட்டு எல்லோரும் வந்து கீழே கிஃப்ட் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா? கிஃப்ட்டு கொடுக்குறது, ஸோ செல்ஃபி இருக்குது, ஸோ அந்த மாதிரி நாம்ஜூன் நினச்சிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து ஒயன் சொல்கிறாங்க, இது வந்து இந்தியாவில் வந்து லவ் ஆஃப் த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிள் ஆஃப் த லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வந்துட்டு அப்போ தான் வந்து நாம்ஜூன் வந்து அந்த கிஃப்ட்டு வாங்கியிருந்துருப்பாங்க, தாஜ்மஹாலை கையில் வாங்கியிருந்துருப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒயன் சொல்லவும் வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அந்த பெஞ்சு மேலே வச்சுருவாங்க நாம்ஜூன் டக்குன்னு. ஸோ வச்சுட்டு வந்துட்டு ஒயன்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஐம் சாரி, நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு இங்கிட்டு வந்து ஒயனுக்கு வந்து பயமாயிடுது. ஸோ என்னாச்சு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ரோக் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பேச்சு போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போது நாம்ஜூன்ட்ட வந்து ஒயன் கேட்குறாங்க, அப்போது நீங்கள் என்னோட அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்கன் வாய்ஸில் கேட்குறாங்க. ஸோ கேட்க வந்துட்டு நாம்ஜூனுக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியலை. ஸோ எந்த மெசேஜ் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ அப்போ தான் வந்து புரியுது அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே டயத்தில் அந்த மெசேஜ் சொல்கிறாங்க. அந்த சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு ரப் யுவர் ஹேர், ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு ரப் யுவர் ஹேர் லைக் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்றா சொல்கிறாங்க. அந்த பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனை வந்து அந்த ஷாக்கில் வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்கவும் வந்துட்டு ஒயன் சொல்கிறாங்க, ஒயன் வந்து அதை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நாம்ஜூன் இதை கேட்டு முடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து வேகமாக வந்து ஒயன் வந்து வேகமாக வந்து தலையை ஆட்டுறாங்க. ஸோ ஆட்டினோன்னு வந்து யோசிக்கவே இல்லை நாம்ஜூன். ஸோ வந்துட்டு அது வந்து நாம்ஜூன் வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து ஒயனோட இடுப்பில் கொடுத்து ஸோ வந்து அவங்கள வந்து கிட்டக்க புல் பண்ணி ரைட் ஹேண்டை வந்து ஒயன் வந்து போனி டைல் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ரைட் ஹேண்டை வந்து அது மேலே வச்சு அழுத்தி ஸோ வந்து லிப்லாக் பண்ணுறாங்க நாம்ஜூன். ஸோ வந்து இது ஒயன் எதிர்பார்த்துருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ லிப்லாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒயனுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன நம்ம இந்த மெசேஜ் சொன்னோன்னே இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டுக்கே வர முடியலை. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ வந்துட்டு இப்படியே லிப்லாக் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு ஒயன் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் லிப்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு அவங்களும் வந்து லிப்லாக் பண்ணுறாங்க நாம்ஜூனை. ஸோ லிப்லாக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ரப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒயன் வந்து நாம்ஜூன் தலைக்கு வந்து அவங்களோட ஹேண்டை கொண்டு போய் அவங்க ஹேரை ரப் பண்ணுறாங்க. ஸோ நாம்ஜூன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து அவங்கக்கிட்ட புல் பண்ணிவிட்டு ஸோ கண்ணில் தண்ணி வடியுது நாம்ஜூனுக்கு. ஸோ வந்துட்டு அதுலேயே வந்து நாம்ஜூன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒயனை கிட்டக்க புல் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கிஸ்ஸை வந்து இன்னும் அந்த நிமிஷத்தை வந்து ஸோ அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து நல்லா லிப்லாக் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ணிவிட்டு எடுத்து லிப்ஸை எடுத்து லிப்லாக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்படியே போகுது. ஸோ வந்து நாம்ஜூன் வந்து இதுக்கு மேலே வந்து
அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ஒயனை படுக்க போடுறாங்க. ஸோ படுக்க போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட வந்து இது வந்து ஸோ இந்த மாதிரி இது போய்க்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி லிப் லாக் போய்க்கிட்டே இருக்குது. ஸோ போய்க்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒயன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒயன் இப்படி படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ப்ராசஸ் பண்ணக்குள்ளாட்டியுமே நாம்ஜூன் அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வந்து டக்குன்னு வேகமாக எழுந்திரிச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. பிகாஸ் வந்து நாம்ஜூன் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கேட்குறாங்க. சாரி வயன், ஐ எம் ரியலி ஸோ பேர் சொல்லலை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இல்லை பேர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாண்டா அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ நேம் சொல்கிறாங்க. அவரை வந்து சாரி வயன் அப்படின்னு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்ற பொண்ணு இது தான். ஸோ இவங்க பேர் நேம் வந்து வயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு சாரி வயன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஸ்கிரிப் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெஸ்ஸை ஸ்டிப் பண்ணிட்டு வந்துட்டு வயன் மேலே படுக்கிறாங்க. ஸோ படுத்துட்டு அவ்வளோதான் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐம் சாரி வயன், ஐ லவ் யூ ஸோ மச் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறாங்க, தர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்டி, ஐ எம் ரியலி சாரிடி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. பிகாஸ் வந்துட்டு நாம்ஜூன் வந்து அந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நேம் வச்சுருந்துருப்பாங்க, மை ஒய்ஃப் சென்ட் மீ திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அப்பயே வந்து ஒய்ஃபை பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மிரரை பார்த்து சிரிச்சிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்து இந்த மாதிரி நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்போயே வந்து நாம்ஜூன் வந்து ஒய்ஃபாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ வயனை ஸோ அந்த மாதிரி வந்து லவ்வில் வந்து விழுந்துட்டாங்க அந்த மெசேஜில். ஸோ ஒரு மெசேஜில் விழுந்துட்டாங்களா இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால் எஸ் தான். அந்த மெசேஜ் வந்து அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ தைரியமாக இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒயன் அந்த மாதிரி ஒயன் மெசேஜ் பண்ணவும் வந்துட்டு நாம்ஜூன் வந்து என்ன ஒரு புதுசாக இருக்காங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனுக்கு அந்த நிமிஷமே வந்து ஒயனை பிடிச்சி இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருவாங்க அந்த மெசேஜ்லேயே. ஸோ வந்துட்டு இப்போ வந்து அவங்களே முன்னாடி இருக்கும்போது வந்துட்டு எப்படி அவங்கள விட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஐ எம் சாரி ஒயன், ஐ எம் சாரி ஒயன், அந்த அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணேன் ஒயன், ஐ எம் சாரி, ஐ மிஸ் யூ தட் மச் டி அப்படின்னு சொல்லிட்டு டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேகமாக. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே போகுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கப்புறம் வந்து நாம்ஜூன் வந்துட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஸோ எழுந்திரிச்சிட்டோன்னே அது ஃபேண்ட்டோட தான் வந்து இது பண்ணியிருந்துருவாங்க. ஸோ வந்துட்டு அதை வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிப் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு வேகமாக வந்து ஒயர் எழுந்திரிச்சு ஸோ அதை வந்து அதாவது நாம்ஜூனோட பார்ட்டை வந்து கையில் ஹோல்ட் பண்ணி ஸோ வந்துட்டு அவங்க வந்து மவுத்தில் எடுத்து ஸோ மவுத்தில் வந்து இன்சைட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அவங்க வந்து அதாவது வந்து அது ஸோ என்ன பண்ணுவாங்க அதை இன்சர்ட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒயன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒயன் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. பிகாஸ் வந்து வெளியில் மட்டுமே சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க, அது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஸோ வந்து மனசார அது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஈஷாக்கு தான் அது வந்து விளையாட்டாக தெரிஞ்சுருந்துருக்கும். இந்த லூசு பைத்தியம் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து அதை இதாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் வந்து ஒயன் அதை வந்து அவ்வளோ சீரியஸாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு தடவை சொல்கிறப்பையும் மனசில் வந்து அவ்வளோ ஆசை வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ஒயனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ வந்துட்டு இது என்னோடது அப்படின்ற ஒரு தாட் வருது. ஸோ வந்துட்டு உடனே வந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சு வந்து ஆழமோட அந்த பாட்டை பிடிச்சி ஸோ வந்துட்டு அதை கையில் ஹோல்ட் பண்ணி அவங்க வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களோட மவுத்தில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போகுது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாம்ஜூன் அது வந்து ரப் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒயன் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து நாம்ஜூன் சொல்கிறாங்க, ஹே ஒயன், நீ வந்து வேறு என்னமோ ரப் பண்ணணும்னு சொன்ன, அதாவது என்னோடய ஹேரை ரப் பண்ணணும்னு சொன்னேன், இப்போது வேறு என்னமோ ரப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வந்து கேலியாக கேட்குறாங்க, கிண்டலாக கேட்குறாங்க. பிகாஸ் வந்து அந்த மாதிரி தானே ஹேரை ரப் பண்ணணும் லைக் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுவோம் அது கேலியாக கேட்குறாங்க ஒயன்கிட்ட. ஸோ ஒயன் வந்துட்டு விட்டுட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கிறத வந்து எடுத்துகிட்டு அவங்க எழுந்திரிச்சி நாம்ஜூன் முன்னாடி நின்று ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மேலே 2 ஷோல்டர்லேயுமே வந்து நாம்ஜூனோட 2 ஷோல்டரையும் வந்து அவங்களோட ஹேண்டு போடுறாங்க ஒயன். ஸோ ஹேண்டு போட்டு கிட்டக்க இழுத்து அவங்களோட அதாவது இவங்களோட பாடி அட்டாச் ஆகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ரப் பண்ணுறாங்க எழுந்திரிச்சி. ஸோ அந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம்ஜூன் வந்து அப்படியே லிப் லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து போய்கிட்டு இருக்கு டைம். ஸோ வந்துட்டு லிப் லாக் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வந்து
2 பேரும் வந்து இன்டிமேட்டாக இருக்காங்க. ஸோ வந்து இப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ 2 பேரும் வந்து பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க. ஸோ நாம்ஜூன் ரூமில் தான்டா. ஸோ 2 பேரும் வந்து படுத்துருக்குறாங்க. ஸோ படுத்துட்டு வந்துட்டு 2 பேருமே வந்து ஒரே நேரத்தில் சொல்கிறாங்க, ஐ லூஸ் மை வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே இதை வந்துட்டு நாம்ஜூன் வந்து ஐ லூஸ் மை வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்டில் இன்னும் வந்துட்டு நாம்ஜூன் ஹேண்டுக்குள்ளே தான் வந்து ஒயன் இருக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்க ஹக் பண்ணிவிட்டு லிப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ லிப் லாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து தங்கெல்லாம் வந்துட்டு தங்கு ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தங்கு ஃபைட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே வந்து டைம் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஒயன் கேட்குறாங்க, அப்போது அந்த மெசேஜை நீங்கள் படிச்சிங்களா, தெரியுமா, அப்புறம் எதுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்க வந்துட்டு நாம்ஜூன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஸோ இழுக்கவும் வந்து எனக்கு புரியுது ஏன் அந்த மாதிரி வந்து நாம்ஜூன் சொல்கிறாங்க அப்படின்றது. அப்படின்னு இழுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏன் நாம்ஜூன் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பிகாஸ் அந்த லைவ் இல்லையா. ஸோ ரிப்ளைலாம் அப்படி பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு புரியுது. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் நாம்ஜூனை இழுத்து இவங்க லிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிப் லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு லிப் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரியே வந்துட்டு 2 பேரும் மனசில் நினச்சிக்கிறாங்க, வி காட் இன்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஜூனிக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ரொமான்சிக்காக இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது ஜூனிக்கு. ஸோ வந்து என்னென்னா வந்து டோரை வந்துட்டு ரூம் டோரை வந்து சும்மா தான் சாத்தி இருந்திருப்பாங்க. பட் லாக் பண்ண பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்து இந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் வந்து டக்குன்னு எழுந்திரிக்கிறாங்க. ஸோ எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து போய் நாம்ஜூன் வந்து கதவை டோரை வந்து லாக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் வந்து இந்த மாதிரி போகிறப்போ வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஒயன் வந்துட்டு அவங்கள வந்து பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி தள்ளிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒயன் நாம்ஜூன் வந்து ரியலைஸ் பண்ணவங்களாட்டியுமே வந்து ஒயன் வந்து நாம்ஜூன் மேலே ஏறி உட்காந்துறாங்க. ஸோ அந்த நாம்ஜூனோட பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ அங்கே உட்காடுறாங்க. ஸோ உட்காந்துட்டு ஒயன் பாட்டுக்கு ரப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நாம்ஜூனுக்கு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஸோ இந்த மாதிரியே தான் வந்து டைம் போய்கிட்டுருக்கு. ஸோ நாம்ஜூன் வந்து அவங்க மேலே ஒயன் வந்து நாம்ஜூன் வந்து கீழே இருக்காங்க, பாட்டமில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு மேலே வந்து ஒயன் அவங்க மேலே வந்து லைட் ஆகிட்டா. ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட செஸ்ட்டை வந்து லிப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அது எப்படி இருக்கும். ஸோ வந்து பார்க்கும்போது வந்து அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஒயன் டச் பண்ணி பார்க்குறாங்க, அந்த பாம்னு செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பண்ணிவிட்டு நாம்ஜூனோட நிப்பிளில் வந்து அது வந்து அவங்க வந்து லிப் பண்ணுறாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு வந்து அது கூசுது. ஸோ வந்து நாம்ஜூனுக்கு மூடு மறுபடியும் டர்ன் ஆகுது. ஸோ வந்து நாம்ஜூன் வந்துட்டு ஒயனை வந்து திருப்பி போட்டுட்டு, அதாவது ஒயனுக்கு மேலே வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு அதே மாதிரி வந்து நாம்ஜூனுக்கு பண்ணியிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒயனுக்கு வந்து பண்ணுறாங்க. இப்படியே வந்துட்டு 2 பேர் வந்து கோஆப்ரேட் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்துட்டு உடனே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒயனுக்கு வந்து நாம்ஜூன் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது பண்ணும்போது வந்துட்டு ஒயனுக்கு வந்து அது கூசுது. ஸோ அவங்களுக்கு வந்து மூடு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியே வந்து ரொமான்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நாம்ஜூன் வந்துட்டு மறுபடியும் லிப் பண்ணிட்டு ஸோ நாம்ஜூன் வந்துட்டு மறுபடியும் வந்து லிப் லாக் பண்ணுறாங்க. ஸோ நாம்ஜூன் வந்து இழுத்து ஸோ தலைக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களோட அந்த ஒயனோட ஹேண்டை கொடுத்து ஸோ வந்து ஹோல்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டக்க இழுத்து வந்து நாம்ஜூன் வந்து லிப் லாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லிப் லாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு ஒயனுக்கு வந்து மூன்று வந்து டேன் ஆகிடுச்சு. ஸோ வந்து லிப் லாக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு மேலே உட்காந்து வந்து செய்கிறது மாதிரி. ஸோ இந்த மாதிரியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 பேரும் வந்து ரொம்பவே மோர் இன்டிமேட்டாக வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்கடா. ஸோ வந்துட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஜூனியை வந்து நாம்ஜூன் வந்து ஜூனியை வந்துட்டு வயன் பண்ணுறது மாதிரி ஸோ செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயன் தான் வந்துட்டு ரொம்ப வந்து இன்டிமேட்டாக ரொம்ப வந்து ஜூனியை வந்து நல்லா வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாம்ஜூனை வந்து லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப ஆழ் மனசுலேருந்து சொல்லி வந்திருப்பாங்க ஒவ்வொரு தடவையும். ஸோ வந்துட்டு அதை வந்து ஸோ வந்து இப்போது ஓகே நம்மளுக்கு வந்து ஜூனி கிடச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து ஜூனிக்கிட்ட வந்து ஸோ ஃபிசிக்கலாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் வந்து அந்த அப்படியே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்து 2 பேருக்குமே வந்து ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்துட்டு நாம்ஜூன் வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னை அவ்வளோ பிடிக்குமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வயன்கிட்ட. ஸோ வயன் சொல்கிறாங்க, பிடிக்குமாவா, என்னோடய லைஃபு நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாம்ஜூனை வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து தங்கில் ஃபைட்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து லிப்லாம் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு உங்களோட நாம்ஜூனோட சலைவா வந்து நல்லா லிப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி வந்து நாம்ஜூனும் வந்துட்டு வயனோட சலைவாவையும் ஸோ நல்லா லிப் ஸோ வந்துட்டு அப்படியே வந்து இந்த ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து வயன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம்ஜூனுக்கு அந்த த்ராட்டில் வந்து ஆண்களுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முக்கோணம் மாதிரியும் ஸோ அது வந்து வயனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதை வந்து எப்போவுமே பார்த்து லைக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிக்சராக இருந்தாலுமே கூட அந்த பிக்சரில் வந்து அந்த நாம்ஜூனோட அந்த நெக்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முக்கோணம் மாதிரி லைட்டாக ஸோ அந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா வந்து நம்ம சப்பி லிப் பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஈஷா பார்க்கலாம். ஸோ ஈஷா வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்னும் மணி இத்தனை ஆகுது. ஸோ வந்துட்டு 12 o'clock மேலே ஆகிருந்திருக்கும். ஸோ வந்து எல்லாமே அந்த பார்ட்டி ஹாலில் தானே இருப்பாங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாலோ ஒரு வேளை அப்படி வந்து ஈஷா நினச்சிக்கிறாங்க. ஸோ நினச்சிக்கிட்டு வந்து அவங்க அந்த பார்ட்டி ஹாலை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து நாம்ஜூன் வந்து வயன் வந்துட்டு ஈஷாவை நம்ம நிற்க சொல்லிட்டு வந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தமாக தாட்டே இல்லை. இங்கே வந்து அவங்க 2 பேரும் வந்து இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே போக வந்து நாம்ஜூனுக்கு வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. வயன் விடுடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாம்ஜூன். ஸோ நாம்ஜூன் வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. அந்த மோன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மோன் பண்ணுறாங்க நாம்ஜூன். அந்த மாதிரி வந்து விடு வயன், இது ரொம்ப டெம்ட் ஆகுதுடி, அப்புறம் அவ்வளோதான், நான் வந்து உனக்கு ஸ்டமக் பெயின் வர்ற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் வயன், விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுடா. ஸோ இந்த மாதிரி நாம்ஜூன் சொல்லவும், விடுடா, நான் எவ்வளோ டெம்டேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ நாம்ஜூன் நான் ஒரு விடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனோட இந்த நெக் இருக்குமே ஸோ அந்த முக்கணும் அதை பிடிச்சி வந்து அப்படியே பைட் பண்ணுறாங்க நாம்ஜூனுக்கு. ஸோ அவ்வளோ இன்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா பார்க்கதடி டைம் இருக்கு, உச்சி நேரம் பார்த்து பிடிக்குதுக்கு இருக்கு, கல்லு மரணி கதறி பாட்டு வர நீயும் அடி படிச்சேன், உன்னை நான் படிச்சேன், உச்சி முதல் பதம் வரை நான் படிச்சேன், அந்த பேரின்பத்தை நான் கண்டேன், புதையல முழுசக நாடுஞ்சேன், கிட்ட வந்து முட்டாதப்ப கிச்சு மாமனோட குக்கு இப்ப கலைஞ்சிருச்சு, எமளத படுதடி ஓ மூச்சு, மெத்த மேல வச்சுக்கலாம் மிச்சு மீறி கிட்ட வராத கைய வைக்காத இப்ப என்ன உனக்கு. ஓகேடா, நான் இதோட இந்த FF எண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியலை. ஸோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே, பாய்.